மயிலாடுதுறை திருந்தூர் வடக்கு வீதியில் தூய்மை மயிலாடுதுறை தூமன் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். முதல் கட்டமாக துலாக்கட்டம் முதல் மூவனூர் வரைக்கும் முதல் கட்டமாகவும், துலாக்கட்டம் முதல் தருமபுரம் வரை இரண்டாவது கட்டமாகவும் செய்கிறது திட்டமிட்டிருக்கோம். இந்த காவிரி தாய்ங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி தான். இந்த தெய்வத்தை தீர்த்தமாக எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணீரை ஒவ்வொரு கோயிலையும் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 30 வருஷமாக அது நின்று போச்சு. இந்த 30 வருஷமாக தான் நமக்கும் இந்த தண்ணீர் கஷ்டங்கள் அதிகமாகிருக்கு. அப்படி தீர்த்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப சாமிக்கும் காவேரிக்கும் ஒரு தொடர்பு வரும். அந்த தொடர்புனால நமக்கு தண்ணீர் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த தொடர்பு அறுபட்டு போச்சு. அதனால் அறநிலையத்துறை இந்த எல்லா கோயில்கள்லையும் தீர்த்த வழிபாடை ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லேயும் திருமஞ்சன வீதின்னு ஒரு வீதி இருக்கும். அந்த வீதிக்கு சாமிக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுனாலே திருமஞ்சன வீதின்னு பேர். அந்த வீதியை எல்லாரும் மறந்துட்டாங்க. வீதி பேர் மட்டும்தான் இருக்குது, திருமஞ்சனம் நடக்கிறதே கிடையாது. ஒரு 30 வருஷம் ஆச்சு நின்று போய். அதை திரும்பவும் அறநிலையத்துறை நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். இந்த குப்பைகளை சேர்க்காம மக்கள் எங்களோட கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னாக்கா இந்த ஒரு 10 கிலோமீட்டர் குப்பை விடாத இடமா பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்கே பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு மட்டும் சின்ன குப்பை தொட்டிகள் வைக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய வீடுகள் காவிரி கரையில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கு அந்த கழிவு நீரை கொண்டு விடுறதுக்கு இடம் இல்லை. அவங்க எல்லாம் காவேரியிலே விடுறாங்க. இந்த காக்கம்புல இருக்கிற கோயில் பக்கம் போனீங்கன்னா ஒரு 15-20 வீடு அப்படியே காவேரியில் சாக்கடையாகவே விட்டுருக்குறாங்க. காவேரி நீர் இன்னமும் இப்பவும் அது சாக்கடையாகவே தூர்வாடுறப்ப இருந்துகிட்டு இருக்கு. இதை பிடபிள்யூடி கண்காணித்து, நகராட்சியும் கண்காணித்து யாரெல்லாம் இதில் சாக்கடை விடுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு கண்டிக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடலாம், இல்லை நோட்டீஸ் கொடுக்கலாம். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த குப்பைகளும் அகற்றாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 10 நாளாச்சு. அதை நகராட்சியும் அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.